ஹலோ மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லாம் வரதுக்கு ஒரு 15 to 20 டேஸ் தான் இருக்கு இல்லையா. ஸோ தேட்ஸ் வை ஐம் ஹியர் வித் ஸ்டடி பிளான். சரிங்களா. ஸோ 15 டேஸ் தான் இருக்கா. இதில் எப்படி படித்து அதுக்கப்புறம் அந்த 15 to 17 18 டேஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை மீதி டேஸில் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டடி பிளானோட வந்திருக்கோம். ஓகேயா. ஸோ இதுக்கு பிளான் மட்டும் போகிறோம் அப்படின்னா ஆல் தி பெஸ்ட்டாக பசங்களா. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ இல்லை என்னோடய ஹெல்ப்பும் வேணும், வீடியோஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வி நீட் கம் பேக் சீரீஸ்னு என்ன பண்ணுறீங்க, போய் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுறேன்டா. ஓகேவா. சரி, இப்போது பிளான் வந்து பார்க்கலாம். பிளான் பாருங்களா, ஒரு 15 டேஸ் பிளான். ஓகேவா. டே 1 வந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.2 வந்து மேக்ஸில் முடிச்சிடுறீங்க. ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாப்டர் 1ஓட ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து முடிச்சிடுறீங்க. ஓகே, சாப்டர் 1ஓட ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிடுறீங்க. தென் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11. ஓகே, சாப்டர் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க, அது ஆக்சுவலி ஒரு ஈஸி சாப்டர் தான். அது 1 டேயில் நீங்கள் முடிக்க வேணாம். 3 டேஸ் நான் வந்து டைம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த சாப்டர் முடிச்சிங்கன்னா போகிறோம். நான் ஆல்ரெடி வந்துட்டு சாப்டர் 11ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். சரியா, யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். ஓகே, மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3 அண்ட் 1.4. மேக்ஸில் எந்த எக்ஸசைஸ் எடுத்தாலும் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே போடுங்க. முடிஞ்சால் சென்டம் வேணும் அப்படிங்கிற அந்த ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு அப்புறமா எக்ஸசைஸ் சம் போங்க. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும் போது தான் உங்களால் க்ரியேட்டிவ் கொஷின்ஸையுமே கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக 1 மார்க்ஸில் 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் எல்லாத்துலேயுமே க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுலேயும் இந்த இயர் 2026 பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கம்பல்சரியும் க்ரியேட்டிவ் கொஷின் தான், 3 மார்க் கம்பல்சரியும் க்ரியேட்டிவ் கொஷின் தான், 1 மார்க்ஸ்லேயும் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் ஃப்ரம் நவ் இட்செல்ஃப். ஓகேவா. சரி, ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறீங்க, சாப்டர் 1ஓட லாங் ஆன்சர்ஸ் பார்க்குறீங்க. கெமிஸ்ட்ரியில் அதே தான், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் பாருங்கள். தென் மேக்ஸில் 1.5 1.6 2 எக்ஸசைஸ் பாருங்கள். ஃபிசிக்ஸில் எப்படியும் சாப்டர் 1ஓட லாங் ஆன்சர் 1 டேயில் முடிக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் 2 டேஸ் வந்து கொடுத்துருக்கேன்டா. சரியா. சரி, கெமிஸ்ட்ரி சாப்டர் 11 வந்து நீங்கள் முடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டே 4 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.7 அண்ட் 2.1 வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, 1.7 2.1 பார்த்துட்டு ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ஓட ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். சரியா. ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு நான் 2 டேஸ் கொடுத்துருக்கேன்டா. 1 டே எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னொரு டே எக்ஸசைஸ் பாருங்கள். ஓகேவா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சம்ஸும் பாருங்கடா. ஏன்னா இயர் பை இயர் வந்து இம்பார்ட்டண்ட்டே இல்லாத சம்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா. பப்ளிக் எக்ஸாமில் நம்ம இப்போலேருந்தே பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து படிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 மெட்டலர்ஜிக் தாவிடுங்க. நெக்ஸ்ட் டே 5 வந்து எக்ஸசைஸ் 2.2 2.3 முடிக்கிறீங்க. ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ஓட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிடலாம். ஓகேவா. தென் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 வந்து இந்த டேயோட முடிச்சிடும். ஓகே, சாப்டர் 1 மெட்டலர்ஜிக்கு 2 days இஸ் வே ஃபார் பெட்டர் இல்லையா, ரொம்ப போகிறோம் இல்லையா. அந்த மாதிரி டே 6 என்ன பண்ணுறீங்கப்பா, எக்ஸசைஸ் 2.4 அண்ட் 2.5 மேக்ஸில் முடிக்கிறீங்க. ஃபிசிக்ஸில் சாப்டர் 2ஓட ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறீங்க. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6 பார்க்குறீங்க. ஓகே, சாலிட் ஸ்டேட்க்கு நான் 2 days கொடுத்துருப்பேன்டா. 2 days கொடுத்துட்டு ப்ராப்ளம்ஸ்க்கு 1 day கொடுத்துருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், டே 7 மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.6 அண்ட் 2.7 பார்க்குறீங்க. ஃபிசிக்ஸில் சாப்டர் 2ஓட லாங் ஆன்சர்ஸ். ஐ திங்க் சாப்டர் 2 இன் ஃபிசிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. ஸோ லாங் ஆன்சர்ஸ் 1 டேலே முடிச்சிடலாம் இல்லையா. தென் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6 சாலிட் ஸ்டேட் முடிச்சிருங்க. இந்த டே 7ஓட முடிச்சிருங்க. ஓகேவா. தென் மேக்ஸில் 2.8 அண்ட் 3.1 2 எக்ஸசைஸ் பார்க்குறீங்க. ஃபிசிக்ஸில் சாப்டர் 2ஓட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள் 1 day எக்ஸசைஸ் 1 day. சரியா. கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 6ஓட ப்ராப்ளம்ஸ் முடிங்கிறப்பா. சரியா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், போத் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. சரியா. டே 9 என்ன பண்ணுறீங்க, மேக்ஸில் 3.2 அண்ட் 3.3 பார்க்குறீங்க. ஃபிசிக்ஸில் சாப்டர் 2ஓட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் முடிச்சு விட்டுறீங்க. ஓகேவா. கெமிஸ்ட்ரியில் அடுத்து புது சாப்டர் ஆரம்பிக்கிறோம், என்னது, கெமிக்கல் கைனடிக்ஸ். ஓகேவா. ஸோ எல்லா சாப்டரும் நான் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு புக் பேக்கு இம்பார்ட்டண்ட் புக் இன்சைட் முடிச்சு லைன் பை லைனே வர அளவுக்கு டைம் இருக்குடா. ஓகேவா. அந்த மாதிரி தான் ஐ ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் த பிளான். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் டே 10 என்ன பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் 3.4 3.5 3.6 வந்து மேக்ஸில் முடிக்கிறீங்க. என்ன இப்படி எல்லா டேவும் 2 எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துட்டு டே 10 மட்டும் 3 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கீங்கன்னா
3.6 இஸ் a வெரி ஈஸி எக்ஸசைஸ். ஒரு 10 to 15 minutes உட்காந்திங்கனாலே முடிச்சிடலாம். ஓகே, ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறீங்கப்பா, சாப்டர் 3 வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து அன்னைக்கு முடிக்கலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 7 வந்து அன்னைக்கே முடிச்சிடுறீங்க. ஓகேவா? டே 11 என்னப்பா பண்ணுறீங்க, ஃபிசிக்ஸில் மேக்ஸில் நியூ சாப்டர் என்னது, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், 2 எக்ஸசைஸ் 4.1 4.2. ஃபிசிக்ஸில் சாப்டர் 3யோட லாங் ஆன்சர்ஸ், அதுக்கு அதே மாதிரி 2 days நான் வந்து கொடுத்துருக்கேன்டா. சாப்டர் 7 ப்ராப்ளம் வந்து நீங்கள் முடிக்கிறீங்க கெமிஸ்ட்ரியில். சரியா? ஸோ இதுக்குமே நான் வந்து ஐ வில் கிவ் யூ வீடியோஸ், ஐ வில் போஸ்ட் த வீடியோஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் டே 12 என்னவா பண்ணுறோம், மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3 and 4.4 வந்து நான் கொடுத்துட்றேன். ஃபிசிக்ஸில் சாப்டர் 3யோட லாங் ஆன்சர்ஸ் முடிக்கிறீங்க. ஓகே, சாப்டர் 3யோட லாங் ஆன்சர்ஸ் முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 2 ஆரம்பிங்க. ஓகேயா? பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1. ஓகேயா? தென் டே 13 ஓகே, டே 13 என்னப்பா பண்ணணும், மேக்ஸில் லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.5 ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ். ஓகேயா? இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில். ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுறீங்க, 3rd சாப்டர் ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் 1 day எக்ஸசைஸ் 1 day. சரியா? தென் கெமிஸ்ட்ரி டே 13 and 14 சாப்டர் 2 முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான்டா. பாருங்கள், மேக்ஸ்க்கு நான் 2 days ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்கேன், ஃபிசிக்ஸ்க்கு 1 day அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 1 day. அதாவது லாஸ்ட் 15th day வந்து நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம், ரிவிஷன் தான் இருக்கும். சரியா? 15th dayலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவிஷன் வந்து ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படி நான் இப்போ கொடுத்த பிளானை வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு நம்ம சென்டம் ஸ்கோர்ஸ் யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, இல்லை வீடியோஸ் ஷார்ட்ஸு போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கொடுத்த பிளானை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்டா. ஸோ நீங்கள் போய் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா படிங்கடா. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோஸுமே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு வி நீட் கம்பேக் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு காமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஐ வில் ஷுவர்லி போஸ்ட் தி வீடியோஸ். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ மிட்டாமல் நம்ம ஜாலியாக தெரிக்க விடுறோம், ஜாலியாக படிக்கிறோம், அப்படியே சூப்பராக மார்க் எடுக்கிறோம். ஓகே, பை, ஆல் தி பெஸ்ட்.